குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஓவரால் இந்தியாவில் 44,000 வேக்கன்சிஸ் இருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 3,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் 3 டைப்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிளை போஸ்ட் மாஸ்டர், அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். தென் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர். மூணாவது தபால் ஊழியர். இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 15 ஆகஸ்ட் 8 வரைக்கும். இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, www.indiapostgdsonline.com. வேறு எந்த வெப்சைட் மூலமாகவோ இல்லை டைரெக்டாகவோ அப்ளை பண்ண முடியாது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ். இப்போ நீங்கள் யூஜி பிஜி இப்படி என்ன முடிச்சிருந்தாலும் அவங்க எடுத்துக்கிறது உங்களோட 10th மார்க் ஷீட் தான். அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்கள் 10th மார்க் ஷீட் தான் அவங்க கேட்பாங்க. இந்த ஜாபோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் அடிப்படையில் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. தென் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு டைரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். தென் இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 40. அதில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது ஓபிசி பிரிவை சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டு ப்ளஸ் அந்த 3 ஆண்டு தளர்வும், எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ப்ளஸ் அந்த 5 ஆண்டு மொத்தம் 15 ஆண்டு தளர்வும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.